வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியாக நிலக்கடலையை யூஸ் பண்ணி லட்டு செய்ய போகிறோம். இதை நம்ம செய்கிறதுக்கு வெறும் 5லேருந்து 10 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த லட்டுவை நம்ம எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நிலக்கடலை லட்டு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு நிலக்கடலையை எடுத்துக்கிறேன். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இதோட மேல் தோல் எல்லாமே செவந்து வர அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேல் தோல் மட்டும்தான் செவந்து வரும். உள்ளுக்குள்ளே கடலை கிறிஸ்பியாக ஆகாமல் வேகாமையே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நிலக்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகி தோல் எல்லாமே பிரிஞ்சு வர அளவுக்கு ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா நம்ம இதை ஆற வச்சுட்டு மேல் தோல் எல்லாத்தையும் உரித்து எடுத்துடலாம். நிலக்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா மேல் தோல் எல்லாமே தானே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இந்த எள்ளை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த எள்ளு இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கருப்பு எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். எல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்ப நல்லா கடுகு மாதிரி பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பொரிஞ்சு செவக்கிற டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லாவே பொரிஞ்சு நல்லா செவந்து வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ நிலக்கடலையோட தோல் எல்லாத்தையுமே மேல் தோல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த நிலக்கடலை நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இதை நான் இன்றைக்கி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ மீதம் இருக்கிற நிலக்கடலையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே வாசத்துக்காக 4 ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம எல்லாத்தையும் பொடி பண்ணி பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம வறுத்து எடுத்த எள்ளையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம வறுத்து எடுத்த எள்ளுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்க எள்ளை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்குவோங்க. இதையும் எடுத்துகிட்டு நம்ம நிலக்கடலை கூடயே சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை இது கூட கலந்துக்கலாம். இதுக்கு நம்ம பாகு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. இதை டேரெக்டாகவே நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெல்லம் தூசியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே கொஞ்சமாக தண்ணியை விட்டு காய்ச்சி இதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இல்லை சுத்தமான வெல்லம்னா நம்ம டேரெக்டாக அப்படியே சேர்த்துடலாம். வெல்லத்தை சேர்த்துட்டு நம்ம நிலக்கடலை பொடி கூட நல்லாவே கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேறு எதுவுமே இது கூட சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா உங்களுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் சேர்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க எள்ளில் இந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா சூப்பராக ஹெல்த்தியான நிலக்கடலை லட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.